ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்பர்களே வணக்கம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्. உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். கிருஷ்ணாசகன் கண்ணபிரான் என்பதனாலதான் திரௌபதியினுடைய தோழனாகினால திரௌபதியினுடைய குழல் கூந்தல் அதை முடிப்பதற்காக பாடுபட்டான். அது எவ்வளவு பாடுபட்டான். ரொம்ப கஷ்டமாக மக்களுக்கு ஈஸியாக கிடைக்காத பெரிய ஆத்ம தத்துவத்தை எல்லாம் அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணான். எதற்காக? திரௌபதி கூந்தல் முடிப்பதற்கு. திரௌபதி கூந்தல் முடிப்பதற்கு அர்ஜுனன் படிப்பதற்கு என்ன சார் சம்பந்தம்? அதான் கேட்குறீங்களா? திரௌபதியின் கூந்தல் முடியணும்னா மகாபாரத போர் நடக்கணும். ஏனென்றால் மகாபாரத போர் நடந்து துரியோதனன் தொடையை கதையினாலே பீமன் பிளந்தால் அன்றி துஷாசனுடைய மார்பை பிளந்தவன் குருதியை பீமன் பருகினால் அன்றி அந்த குருதியினாலே தன்னுடைய தலை கூந்தல் தடவப்படாத வரை திரௌபதி கூந்தல் முடிய மாட்டேன் என்று சூளுரைத்திருக்கிறார். சபதம். அந்த சபதம் நிறைவேறணும்னா யுத்தம் நடக்கணும். ஆகையினால கண்ணபிரான் திரௌபதியினுடைய கூந்தல் முடியவதையே டார்கெட்டா வச்சுட்டு காயநகர்த்துறான். அதற்காக போர் நடக்கணும். எங்கேயாவது தப்பு தவறி சமாதானம் வந்துட போறதுன்னு தானே சமாதான தூதனா போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டா. சமாதானம் கிடையாது. போர் தான் இவ்வளவு பாடுபட்டு பண்ணியாச்சு. போர்க்களம் வந்தாச்சு. இவருடைய பாஸ் டிரைவர் அவருக்கு பாஸா தேர்ல உட்காந்துருக்க அர்ஜுனன். கிருஷ்ணா, 2 சைன்யத்துக்கும் இடையிலே என் தேரை நிறுத்து. யார் யாருடன் நான் போரிட வேண்டும் என்று ஒரு பார்வை பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு. பேட்ஸ்மேன்கள்லாம் மேட்ச் எப்படி ஒரு பார்வை பார்க்குற பால் வரத்துக்கு முன்னாடி யார் யார் எந்த ஃபீல்டர் எங்கே இருக்கான், எந்த ஃபீல்டர் கேட்சை கோட்டை விடுவான், அவன் பக்கம் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யார் வீக் யார் ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்துக்கலாம்னு போனான். 2 சைன்யங்களுக்கு இடையிலே அர்ஜுனன் விரும்பியபடி தேரை நிறுத்தினான் பார்த்தசார். எதிர்க்க பார்த்தான். கிருஷ்ணான் நான் என்ன தாத்தா? அது ஆமா, பீஷ்ம பிதாமகர், இது ஆச்சாரிய துரோணர், இது ஆச்சாரிய கிருபர், இது ஆச்சாரிய புத்திரன் அஸ்வத்தாம, அது எங்க சகோதரன் நகுலன் சகதேவனுடைய மாமா சல்யன். இது பாருப்பா, இந்த பக்கம் பார்த்தியான்னு இவரு நம்ம குறவு தான். துஷாசனம் துரியோதனன் நம்ம கூட விளையாடினவா தானே. மரமெல்லாம் ஏறி இறங்கி பொறுக்காப்புளி கடிச்சவங்க தானே ஒன்னா. இவர்களெல்லாம் அடிக்கிறதா முடியாது. இவர்களை கொன்றுவிட்டு இவர்கள் ரத்தம் கசிந்த ராஜ்யத்தை அனுபவிப்பதை விட பேசாமல் பிச்சை எடுப்பதே சால சிறந்தது. அந்த காலத்தில் இளமையில ஏக சக்கரவர்த்தியில பிச்சை எடுத்து பழகிட்டோம்.
அதெல்லாம் நயோத்ஸே, நான் போரிட மாட்டேன் என்று விலக்கிழ போட்டான். கண்ணபிரான் டிரைவரா இருக்கார். எதிர்க்கிற துரியோதனுடைய சைன்யம் பார்க்கறது, இது யுத்தம் பண்ண வந்தான் வில்லக்கிழ போட்டான் நடிக்கணும் அர்ஜுனன், சமாதான உடன்படிக்கை வரப்போறது அப்படின்னு ஆனந்தமா இருந்தார் துரியோதனன். ஆனால் அர்ஜுனன் பயந்து கீழே போடல. அர்ஜுனன் கருணையினால கீழே போட்டான். அப்படி வில்லை கீழே போட்டு நயோத்செய்தி கோவிந்தம், நயோத்செய்தி கோவிந்தம் முக்துவா, கோவிந்தா நான் போர் புரிய போவதில்லை என்று சொன்னான். சொல்லி ரதோபஸ்த உபாவி தேர்தலில் உட்காந்துட்டான். இவனை இப்படியே விட்டா என்ன ஆகும்? போர் நடக்காது. பாஞ்சாலி குழல் முடிய முடியாது. கிருஷ்ணாசகங்கிற பேர் போயிடும். அதுக்காக என்ன பண்ணான் பாவன் திருவேங்கடமுடையான் கிருஷ்ணாவதாரத்தில் முதல்ல ஒரு காரியம் பண்ணினான். அர்ஜுனா ஏண்டா இப்படி அழற, யாரை நீ கொல்ல போறேன்னு கேட்டான். பீஷ்மரை கொல்ல முடியுமாடா? இல்லை துரோணரை கொல்ல முடியுமா? யாரும் யாரையும் கொல்ல முடியாது. ஏன்னா ஆத்மான்னு ஒன்று இருக்கு பாரு, உடலோட வேறுபட்டது, அழியவே அழியாது. இவன் யுத்தம் பண்றதுக்காக இவன் பகவானுக்கு ஜீவாத்மான்னா என்னன்னு சொல்றான். அந்த ஆத்மாவை பற்றி நன்கு தெரிவு வரணும். அப்படின்னா அதுக்கு கர்மயோகம்னு ஒன்று பண்ணணும்டா அர்ஜுனா. அந்த கர்மயோகம்னா என்ன தெரியுமா? உனக்கு என்று ஏற்பட்ட டியூட்டிகளை, செயல்களை நீ செய்கிறாய் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு இறைவன் திருப்திக்காக இறைவனே உன் மூலம் செய்து கொள்கிறான் என்ற எண்ணத்துடன், என்ற அறிவுடன் அந்த செயல்களை செய்யணும். அது கர்மயோகம். அந்த கர்மயோகம் நிறைய நாள் பண்ணினா அதுக்கப்புறம் உன்னை பற்றிய தெளிவு என்கிற ஞான யோகம் வந்துடும். உன் ஆத்மாவை நீனே தெரிஞ்சுப்ப, ரியலைஸ் பண்ணிப்ப. இது ரெண்டும் ஆயிடுதுன்னா அப்புறம் பக்தி யோகம் வந்துடும். அந்த பக்தி யோகம் மோட்சம் கொடுக்கும். இவன் அதெல்லாம் கேட்டானா? ஏதெல்லாம் லெக்சர் பண்றது? நம்ம அப்படித்தான், ஆள் கிடைச்சா தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவாங்க சில பேர். ஆள் கிடைச்சா தெரிஞ்சு சொல்லிட்டானே கிருஷ்ணன். ஆமா, அவனுக்கு ஆள் கிடைக்கல, அர்ஜுனன் தான் கிடைச்சான்னு சொன்னா. இல்லை, அர்ஜுனனுக்கு அவர் முக்கியமா ஒன்று சொல்ல விரும்புகிறார். நீ மோட்சம் போகணும், அதான் உன் லைஃபுடைய டார்கெட்டா இருக்கணும் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும். ஆனால் அந்த டார்கெட்டை அடைவதற்கு முதல் படி கர்மயோகம். அந்த கர்மயோகம் என்பது மொத்தத்திற்கு எடுபட்ட கர்மா ஒன்று. உனக்கு என்ன? போர் வீரன். நீ தர்மமான யுத்தம் பண்ண வேண்டும். தர்மத்தை பாதுகாக்க யுத்தம் பண்ண வேண்டும். அதர்மத்தின் வழியில் உள்ளவரை ஒழிக்கிற யுத்தத்தை நீ பண்ணணும். அது பண்ணால் உனக்கு பெரிய யாகம், அது பெரிய கர்மயோகம். அது உன்னை மோட்சத்துக்கு வேணா அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகும். ஸோ உன் கர்மயோகத்துக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு, இதை செய் என்று சொல்லி அர்ஜுனனை மோட்டிவேட் பண்ணினான் யுத்தத்துக்காக. இப்போ ஒன்று தெரியறதா? என்ன புரியறது இதிலிருந்து? அர்ஜுனனுக்காக பகவான் இத்தனையும் சொன்னது அர்ஜுனன் போர் புரிய வேண்டும் என்கிற ஆவல்னால. அர்ஜுனன் போர் புரிய வேண்டும் என்ற ஆவல்னால இவ்வளவு பாடுபடணுமேன்னு கேட்டா, அப்ப இன்னொரு விஷயம் சொன்ன, அர்ஜுனா இப்படி கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணிட்டியானால் பக்தி யோகமும் கொண்டு விட்டுரும். பக்தி யோகம் பண்ணா நீ சொராட் ஆயிடுவார், கட்டிலிருந்து விடுபட்டுடுவாய். சம்சாரம் இருக்கிற பந்தமே உனக்கு வராது. சம்சார பந்தம் எனக்கு எப்படி இல்லையோ அப்படி உனக்கு இருக்காது அப்படின்னு பகவான் உபதேசம் பண்ணான். இத்தனை பாடுபட்டு அர்ஜுனன் கிட்ட எனக்கு சம்சார பந்தம் இல்லை, நீயும் அப்படி ஆகலாம், நான் சொராட், நீயும் சொராட், நம்ம யாரும் கட்ட முடியாத நிலை வரும்னு சொன்னானே. இதற்குத்தானே கீதை சொன்னான். இதை செய்யறதுக்கு அவன் தான் கட்டுண்ட ரெடியானான். அது என்ன புது கதையா சொல்றேன்? ஆமா, பாண்டவ தூதனா போனான். பாண்டவ தூதனை ஜெயில போட்டுடுவோம்னு நினைச்சான் அர்ஜுனன். அதுக்காக கண்ணபிரானை கட்டுவதற்கு ஏற்பாடு பண்ணான். பந்தும் ததா பந்தும் சதாம் பந்துமியேஷ. துரியோதன் கண்ணபிரானை கட்டி சிறைபிடிக்க ஆசைப்பட்டான். கர்மபந்தம் என்ற கட்டிலிருந்து நாம் விடுபடுவதற்கு வழியாகிய நாம் சொராட் ஆகிற பதத்தை எல்லாம் விளக்கினானே கண்ணன். அவனுக்கு பந்தமே கிடையாது. அவனே பந்தம் பண்ண பார்த்தான் துரியோதனன். அதை ஏத்துண்டு தூதா போனான். எதுக்கு? வேற ஒண்ணும் இல்லை, தன்னுடைய தோழியான திரௌபதியுடைய சபதத்தை நிறைவேற்ற. அதுக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கான்.
தான் ஜெயில் போறதுக்கு ரெடியாகி தூதனா போனான். உயர்ந்த சீக்கிரட்டான வேத ரகசியத்தை அர்ஜுனனுக்கு உபதேசித்து கர்மயோகம் பண்ண வச்சான் அவனை. அந்த கர்மயோகம் பண்ணின கர்மயோகத்தில் ஈடுபடுத்தி அதை சாக்கா நமக்கும் பக்தி யோகத்து வரைக்கும் உபதேசம் பண்ணான். ஆகையினால அந்த சொராட் என்ற அந்த பெயரை ரசிக்கிறார்னு அர்த்தத்தில் அவனே இஷ்டப்படி பண்ணிட்டான். யாரும் ஃபோர்ஸ் பண்ணாடா? திரௌபதியினுடைய சபதத்தை நிறைவேற்றுவதை இவ்வளவு பண்ணினான் என்று சொல்கிறார். இதை நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஸ்லோகமா சொல்றேன். சொராட் பவேத் யத் கிருபயாகி ஜீவஹ ந கர்ம பந்தோஸ்ய ததா விதோபி பந்த பிரவருத்தஸ்ய சபம் கதோஸ்யாஹ கிருதே ஸ்வராடித்யபிவித்தவாச்சி. இந்த சொராட் என்பது நெஞ்சுருகி நாரதர் சொல்றார். சொராட் பவதி என்று ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. ஜீவாத்மா முக்தி அடைஞ்சுட்டானா சொராட் ஆனா. சொராட்னா இண்டிபெண்ட் ஆயிடுறான். இண்டிபெண்ட்னா அப்புறம் பகவானுக்கு தொண்டன் இல்லைன்னு ஆயிடுவானான்னு கேட்டா அதான் கிடையாது. யாருக்கு தொண்டனா இவன் இருக்கணும், பகவானுக்கு அது இருப்பான். ஆமா, ஆனால் யாருக்கு இவன் உட்பட மாட்டானோ அவளுக்கு உட்படக்கூடாது. நம்ம கர்ம பந்தத்துக்கு உட்பட மாட்டான். அதனால பிரம்மசூத்திலையும் வியாசர் இது சொல்றார். சொராட் பவதி என்பதை எழுது அந்த ஜீவாத்மாவுக்கு கர்மபந்தம் போகும், ஆனால் பகவானுடைய தாஸ்யம் அடிமை எப்பொழுது இருக்கும்னு சொல்றார். இப்படிப்பட்டவராய் எல்லாருக்கும் மேற்பட்டவனான பகவான் ஒரு தூத்து போய் அவனை கட்டி போடுறதுக்கு ஆசைப்பட்டான். அது பாதாள சிலை வீழ்த்தி கட்டுவதற்கு திட்டம் தீட்ட அங்கிருந்து விஸ்வரூபம் காண்பிச்சு பாடகத்தில் இன்றும் பாண்டவ தூதனாக பறந்தாமன் காட்சி தருகிறான். எப்பேற்பட்ட சொராட்! எவன் கருணையினாலும் மற்றவர்கள் சொராட் ஆவார்களோ அந்த சொராட் இப்படி கைதியாக கூட ரெடியாக பாண்டவர்களுக்காக தூது போனானே என்று நெஞ்சு துடிக்க நாரதர் சொல்ல திருநாள். எங்கே என்னுடன் கலந்து சொல்லுங்கள். ஸ்வராஜே நமஹா. இதற்கு தமிழ் முக்கருப்பு கூட்டணியின் விளைவாம் கீதை காட்டும் பாதை ஜீவனை ஸ்வராட்டாக்கும், அதுவும் அவன் கருணையினார். அப்பேற்பட்டவன் சொராட் என்ற திருநாமத்துடையவன் என்று காட்டுகிறார். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். ஸ்வராஜே நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।